வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு உழைப்பாளி பற்றி பேசுகிறாரு. ஏன்னா காலையில் வந்து வேலைக்கு கிளம்பிட்டார். வேலைக்குன்னா எங்கேயும் கிடையாது, கார் எடுத்துகிட்டு முறுக்கு வாங்குற கிளம்பிட்டார். அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவங்க ஒய்ஃபும் அந்த குழந்தையும் தூங்கிட்டு இருக்குது. சாப்பாடு ஆக்கலான்ட்டு போனோம், அவங்க தூங்கிட்டாங்க. அதுக்குள்ளே நான் முறுக்கு வாங்க போனேன். அங்கே போய் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, நான் முறுக்கு வாங்க போகும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாங்க டீ சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாரு. அந்த சப்ஸ்கிரைபருக்கு இவரை பற்றி தெரியாது. இவரோட பழைய வீடியோவில் பார்த்தோன்னா இவர் காய் துப்பிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் வந்து சேரில் உட்காந்துட்டு பீர் எடுத்து பெருமையாக பீர் குடிக்கிறாரு. அது வீடியோ எடுக்கிற வேண்டாம், அவங்க ஒய்ஃபு 2 பேர் சேர்த்து சொல்லி வச்சுட்டு வீடியோ போட்டுருவாங்க. அது வேறு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் சொன்னார், உங்கள் வீடியோவில் நான் பார்ப்பேன். இவரோட பழைய வீடியோவில் பார்த்தேன்னா இவரை வந்து கண்டிப்பாக கண்டபடி இவரோட சேனலவே பார்க்க மாட்டார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பெருமையானவங்க, இந்த ஊர்லேயே வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் இருந்தார். அந்த ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சரியில்லை, ஃபஸ்ட்டு இவர் சரியான்னு பார்த்துக்கணும். ஒவ்வொரு வீட்லேயுமே காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போய் ஒரு மினிமம் 8 மணி நேரம் சம்பாதிச்சா தான் அவங்க குடும்பம் நடத்த முடியும். ஆனால் இவர் எப்படின்னா 3 சேனல் இருக்குது, 3 மொபைல் இருக்குது, 3 சேனல் இருக்குது. ஒவ்வொரு சேனல்லையும் வந்து 50,000 60,000 வியூஸு, மாதம் 1,00,000 ரூபா வருமானம் வரும். அது போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து இவர் பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து பெருமையாக இவரை பற்றி இவரே பெருமையாக சொல்கிறாரு. அப்புறம் யாராவது பேட் கமெண்ட் பண்ணால் அவங்கள திட்டுறது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லிக்கிறாரு, காசுக்கு பிரயோஜனம் இல்லாத நாய் அப்படிங்கிறது இவர் யாரையும் இல்லை, இன்க்ளூடிங் என்னை முதல் எல்லா சப்ஸ்கிரைபர் தான். இவருக்கு யாராவது பேட் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பேட் கமெண்ட் எப்படி பண்ணியிருப்பாங்க, இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார், குடிச்சிட்டு சேரில் உட்காந்துக்கு மாதிரி ஒரு வீடியோ. அப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டு, நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, வேறு யாருக்கிட்டே வேணால் வச்சுக்க, எங்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தது. அப்புறம் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பேட் கமெண்ட் தான் பண்ணியிருப்பா. அப்புறம் அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை பேசினாங்க. அந்த வீடியோ இப்போ இருக்காது, ஏன்னா அது டெலீட் பண்ணியிருப்பார். நல்ல வியூஸ் வந்த கடைசியில், வருமானம் வந்த கடைசியில் நல்லா டெலீட் பண்ணியிருப்பார். அந்த வீடியோவும் இருக்காது. அப்போ அந்த வீடியோ, அந்த கெட்ட வார்த்தை பேசின வீடியோவுக்கு நல்ல கமெண்ட் யாராக பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. பேட் கமெண்ட் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவரோட சேனலில் வந்து யாராவது பேட் கமெண்ட் பண்ணுனா அவங்கள வந்து கண்டபடி திட்டுவார். அது இவர் என்ன பண்ணுவார், டெலீட் பண்ணிடுவார். ஏன்னா இவரோட சேனலில் வந்து பேட் கமெண்ட் யாராக பண்ணால் அதை வந்து டெலீட் பண்ணிடுவார். இவருக்கு என்ன நினைப்பேன்னா, எனக்கு எல்லோரும் நல்ல கமெண்ட் தான் பண்ணணும், யாரும் பேட் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு. கிடையாது. இந்த மாதிரி ஒரு சோம்பேறிவே எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது இவங்க கூட 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவரோட தான் வெட்டியாக வந்து காலையில் ஒரு வீடியோ, மத்தியானம் ஒரு வீடியோ, நைட் ஒரு வீடியோ. இப்போ காலையில் 7 மணிக்கு எழுந்துச்சி ஒரு வீடியோ போட்டால் வந்து பெருமையாக பேசுகிறாரு. இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் இருந்தால் அவங்கள கெட்டவங்கன்னாரு. ஹவுஸ் ஓனரை சொல்லாமல் கொள்ளாமல் காலி பண்ணிக்கிற இவர் பொய்யை சொல்லிக்கிறாரு. இவரை பற்றி இவர் தான் சிந்திக்கணும். இவரை பற்றி இவரே பெருமையாக பேசுகிறாரு. கேட்டால் சப்ஸ்கிரைபர்லாம் என்னை வந்து கொண்டாடுறாங்க கிண்டாடுறாங்க அப்படிங்கிறாரு. அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறேன், இவரோட பழைய வீடியோ பாருங்கள். இல்லைன்னா நான் உங்களுக்கு இவரோட வீடியோ, இவர் கெட்ட வார்த்தை பேசின வீடியோ நான் காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கிறவர் குடிக்கிறாரு, அது வீடியோ எடுக்கிறதா அவங்க ஒய்ஃபு. இதான் இந்த சப்ஸ்கிரைபருக்கு இவரை பற்றி தெரியுமா தெரியலையும் எனக்கு தெரியாது. இவரை பற்றி இவரே பெருமையாக பேசுகிறார். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து குறைந்தபட்சம் 50,000 60,000 வியூஸ் போகும். என்னையும் கேட்கலாம், இவரை பற்றி நீங்கள் போட்டனால இவர் வீடியோ போட்டால் லட்சக்கணக்கு வியூஸ் போகுது. அடுத்த மாதம் ஒரு 4 லட்சம் எனக்கு வருமானம் வந்தது. நான் இப்போ வந்து வேலை கிளம்பியாச்சு, நான் சாயந்தரம் வரைக்கும் வேலை. ஆனால் இவருக்கு வேலைன்னா மொபைலில் தான் வேலை. உட்கார்றாரு. இனி அடுத்தது என்ன பண்ணுவார், துணி துவைப்பார், அது ஒரு வீடியோ. அப்புறம் பாத்திரமெல்லாம் அழுக்காயிரும், அது ஒரு வீடியோ. 2வது பொண்டாட்டி திட்டுற மாதிரி 2 பேர் சேர்ந்து ஒரு நாடகம் போடுவாங்க, அது ஒரு வீடியோ. இவரை பற்றி இவர் ஃபஸ்ட்டு சிந்திக்க சொல்லுங்கள்.